புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்துல மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மதுபோதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். கல்லூரி நிர்வாகத்தின் சீர்கேட்டாளர் இதுபோன்ற அவலங்கள் நிகழ்கின்றன. பெற்றோர்கள் வருங்காலத்துல தங்களது பிள்ளைகள் பெரிய ஆட்களாக வர வேண்டும் என்று கனவுகளை சுமந்து தங்கள் நிலை எப்படி இருந்தாலும் தங்களது பிள்ளைகள் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் கேட்கும் கட்டண தொகையினை தங்கள் சக்திக்கு மீறி செலுத்தும் பெரும்பான்மையான குடும்பங்களும் இருக்கின்றன. குழந்தைகளை நன்றாக வளர்த்தெடுத்து நல்ல வேலையில் அமர்த்த எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள கல்வி முக்கியம் என அறிந்த பெற்றோர்கள் அதற்காக அதிகம் செலவு செய்கிறாங்க. ஆனால் இவ்வளவையும் பெற்றுக்கொள்ளும் பள்ளி நிர்வாகம் அல்லது கல்வி நிர்வாகம் பேருந்தை சரியாக பராமரிப்பதும் இல்லை, பேருந்து ஓட்டுநர்களை சரியாக அமைப்பதும் இல்லை. எங்கேயோ ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகு அரசும் தன் கடமையை செய்கிறது. ஏன் இந்த அவல நிலை? வருமுன் காப்பதே நல்லது. இது போன்ற பேருந்து ஓட்டுநர்களை கல்லூரி நிர்வாகங்கள் உடனடியாக களை எடுக்க வேண்டும். இவர்களை நம்பி பெற்றோர்கள் எப்படி தங்களது பிள்ளைகளை அனுப்புவார்கள்? காலையிலேயே மது அருந்திவிட்டு ஒரு பேருந்து ஓட்டுநர் இவ்வாறு பேருந்து ஓட்டி சென்றால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படும் முன்பு அரசு உடனடியாக தலையிட்டு இது போன்ற கல்லூரி நிர்வாகங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் சரியாக உள்ளனரா என்று பரிசோதித்த பின்பே பள்ளியின் வாகனத்தை இயக்க அவர்களுக்கு நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் பேருந்துகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா என அரசு சார்பில் மாதம் ஒருமுறை சரிபார்த்து சான்றிதழ் வழங்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பட்சத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க முடியும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. வண்டி ஓட்ட தெரியுதா உனக்கு? என்ன சாரு ஸ்கூல் பசங்க இட்டும் போறடா கெம்யூனிட்டிய, ஏன்டா அப்படி குஷி வண்டி ஓட்டுறீங்க? அப்படியே போட்ட வண்டி ஓட்டுறது என்ன உனக்கு? இவ்வளவு பசங்க தானே இருக்குதுவா? என்ன வண்டி எடுத்துட்டா உங்க ஸ்கூலுக்கு காலேஜ் அனுப்புறாரு இந்த வீடியோவை. இருந்தே மாட்டீங்களா நீங்களா? குஷி தானாகிறா? அப்ப எப்படிங்கிறா? எப்படியா இருக்கிறா? என்ன